அது மீண்டும் எய்ம்ஸுக்கு செங்கலை காட்டினாரு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசினாரு. அதுக்கு நானாவது செங்கலை காமிச்சேன், எடப்பாடி பல்ல காட்டினாருன்ற மாதிரி இப்ப விருதுநகர் நாடாளுமன்றத்துல மாண்புமிகு விஜய் அவர் வரும்போது நாங்கள் முதல்ல கேட்ட கேள்வி, நாடாளுமன்றத்தின் தேவைகள், இந்த நாடாளுமன்றத்தில் என்னென்ன பணி நடக்க வேண்டும் என்பதை அவர் மிக தெளிவாக நேற்று இரவு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் அவர்கிட்ட இல்ல இங்க இருக்க பிரச்சனை சொல்லியிருக்கோம். ஒண்ணு எய்ம்ஸ் மருத்துவமனை விருதுநகர் நாடாளுமன்றத்துல திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கு. இரண்டாவது மதுரை விமான நிலையம் விருதுநகர் நாடாளுமன்றத்துல திருப்பூன்றம் தொகுதியில் இருக்காது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மிக முக்கியமாக காமராஜர் பல்கலைக்கழகம் விருதுநகர் நாடாளுமன்றத்துல திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கிறது. ஐடி பார்க், வடபழஞ்சி ஐடி பார்க் இதே திருப்பூன்றம் தொகுதியில் இருக்கு. இத்தனை மிக முக்கியமான இடங்கள், முன்னேற்றப்பட வேண்டியவைகள், தடைகளை கடந்து வளர வேண்டியவைகள், சர்வதேச விமான நிலையமாக வடபழஞ்சி ஐடி பார்க் இன்னும் சிறப்பு மிக்கதாக, எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவிலே கட்டி முடிக்கக்கூடியது, அதற்கு நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முதலே புரிந்து கொண்டிருக்கிறார், ஏற்கனவே தெரிந்திருக்கிறார். அந்த செய்திகள்லாம் அவர் தயாராவதற்கு அதற்கான பட்டியலை மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்லுகிறபடி மதிப்பிற்குரிய உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கி காண்பிக்கிறார். எங்க ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாக பேசுவதற்கு உதயநிதியை நாங்கள்லாம் பார்க்க நினைக்கிறோம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சரின் மகன், முன்னாள் முதலமைச்சரின் பேரன், அவர் சொல்லுவது, அவர் கேட்கிறார், கேள்வியை கேட்கிறார், செங்கலை தூக்கி என்ன பண்ணீங்கன்னு அதில் போய் எடப்பாடியா சொல்றார். செங்கலை தூக்குனீங்க, நீங்க முடிச்சிருக்கீங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி செங்கலை தூக்குனீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தார்கள்? ஒரு மாநில அரசு மத்திய அரசை என்ன வலியுறுத்துறது? எத்தனை வழக்குக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி நீங்க ஒரு தனி மனிதர்கள், தனி வழக்கறிஞர்கள், எங்களை போன்ற சில பேர் சென்றுதான் சில கைடன்ஸ் வாங்கினாங்க. அந்த அடிப்படையில எய்ம்ஸ் மருத்துவமனை 26ஆம் ஆண்டு பண்ணக்கூடியான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவருக்கு நாகரிகம் இல்லை. இவர் சொல்றாரு 3 செங்கலை தூக்குனாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு கிரவுண்டை தூக்கலாம். என்னன்னு கேட்டா, சட்டமன்றத்தில் அவர் என்ன சொன்னார்னா, 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல் பட்ஜெட்ல, 2வது பட்ஜெட்ல மினி விளையாட்டு அரங்கு, ஏன்னா விளையாட்டு அமைச்சரா பொறுப்பேற்றார். முதல்ல 234 தொகுதிக்கு 3 கோடி ரூபாய் செலவில் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு கிரவுண்டு கொண்டாடுவேன் சொன்னாரு. சொல்லி 3 ஆண்டு 2.5 ஆண்டு ஆச்சு. இது வரைக்கும் அன்றைக்கு நான் தான் கேள்வி கேட்டேன், போன ஆண்டு இப்படி சொன்னீர்களே, இந்த ஆண்டு எத்தனை கிரவுண்டு போட்டீங்கன்னு. ஒரு கண்ணும் போடணும். அந்த இரவே 10க்கான அரசாணை வெளியிட்டார்கள். அரசாணை வெளியிட்ட பிறகு இந்த 234 3 வருஷம் ஆச்சு. நீங்க செங்கலை தூக்குன மாதிரி நாங்க கால்பந்த கைப்பந்த தூக்கலாமா? நாங்க ஏதோ ஒரு பந்தை தூக்கிட்டு என்ன விளையாட்டு அரங்கு கொடுத்தீர்களே மாண்புமிகு அருமையான உதயநிதி அவர்களே, நம்ம விளையாட்டு அரங்கு எங்க திருப்பூர் தொகுதிக்கு எங்கே கிடைத்தது? திருமங்கலம் தொகுதிக்கு எங்கே கிடைத்தது? இதே பட்ஜெட்ல அவரு தான் பேசினாரு, 234 தொகுதிக்கு விளையாட்டு அரங்கு கிடைக்கும். சாதாரண விளையாட்டு அரங்கை முடிக்க முடியாத இந்த அரசு எய்ம்ஸ் பத்தி பேசுவதற்கு தகுதி இல்லாத அரசு.